வாழ்க வளமுடன். குருவே துணை. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண வாழ்க்கையில் குரு பகவான் பலம் பலவீனம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்னாலே குரு பகவானோட பார்வை இருக்கணும் அல்லது குரு பலம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எப்போவுமே ஒரு கோச்சாரத்தில் குரு 7ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்தையோ பார்க்கும்போது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் அடுத்து ஒரு வருஷம் எப்படினாலும் 2, 7, 11 இந்த மாதிரி இடத்த பார்க்கத்தான் செய்யும். அப்போ ஏன் ஒரு சில பேருக்கு 40 வயசாகி திருமணம் ஆகாமல் இருக்குது, பெண்ணுக்கு 30 வயசாகி திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது தசா புத்தியோட கோச்சார குருவும் கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் திருமணம் நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? ஸோ குரு பார்க்கும்போது எல்லாமே திருமணம் நடக்கும்னா நிறைய திருமணம் நடக்கலாம். அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ குரு திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் பலம் பலவீனத்தை பொறுத்து வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் விஷயங்களை கொடுக்குது. நல்ல விஷயங்கள் இல்லை கெட்ட விஷயங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குரு எப்போவுமே நல்ல விஷயங்கள் கொடுக்காம இருக்கிறத தடங்கல் பண்ணுதுன்னு அர்த்தம். மற்றபடி அது கெடுதல் செய்யறதுங்கிறது இல்லை. ஒரு சில லக்னத்துக்கு அது கெடுதல் செய்யும். துலா லக்னத்துக்கு குரு பகவான் 3, 6 குடையராக வர்றாரு, 6ஆம் அதிபதியாக வரனாலையும் உங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குரு தசை வரும்போது கண்டிப்பாக கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது எல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆதிபத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பலன்கள் மாறுபடுமே தவிர மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் குரு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதோட தடங்கல்கள் தள்ளி போவது காலதாமர திருமணம் இந்த மாதிரி விஷயத்தை குரு பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், குரு வக்ரமாக கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இது குழந்தை பேருக்கு நம்ம பார்க்கக்கூடிய குரு பகவான் காரகத்துவமாக எடுத்துக்கிற குழந்தைக்கு. ஆனால் திருமண வாழ்க்கையில் சுபகாரியத்துக்கு குரு பகவான் ஆசிகள் இல்லாமல் கண்டிப்பாக திருமணம் நடக்கிறது சிரமமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குரு ஒருத்தர் ஜாதகத்தில் வக்ரமாக கூடாது. அது வக்ரமாகி அமரக்கூடிய பாவத்தை தொட்டு கண்டிப்பாக தாமதப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ குரு எங்கெங்கே இருந்தால் தாமதப்படுத்துது? 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாவோ அல்லது 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலோ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பாவத்தை தொட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயங்கள், சுபகாரியங்கள் தடங்களாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் குழந்தை பேரு தடங்களாகும். முதல் காதல் பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் பாவத்தை தொட்டு தாமதப்படுதல் அல்லது அது தடங்களாகி அதுக்கப்புறம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் எப்பவுமே பலவீனம் இல்லை, பலம். எல்லா கிரகத்தை ஆட்சி உச்சத்தை தாண்டி பலம் வக்ர கிரகத்துக்கு இருக்கு. ஆனால் அது எப்போ கொடுக்குதுங்கிறத பாயிண்ட்டு. ஸோ அது லேட்டாகி தான் கொடுக்குங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். பட் கொடுக்காம போகாது. அப்போ குழந்தை லேட்டாகும் 5ஆம் பாவத்தில் இருந்தால், ஆனால் குழந்தையே கொடுக்கும். அது 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிற பொறுத்து அது உங்களுக்கு நார்மல் பேபியா இல்லை வேற மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி நேச்சுரல் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மூலிமா குழந்தையாங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவத்தில் இருந்தால் குடும்பம் எப்படி அமையுது, லேட்டாக அமையுமா இல்லை எப்படிப்பட்ட குடும்பங்கள் நமக்கு அமையுது திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2ஆம் பாவத்தில் குரு வக்ரமாக இருப்போ குடும்பம் அமையிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ஆம் பாவத்தில் குரு வக்ரமான தாமதப்படுத்துது திருமணத்தை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல அமையும் போது மாங்கல்ய ஸ்தானத்தில் குரு அமையும் போது அதுவும் ஒரு தாமதப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குரு திருமணத்தை தொட்டு 2, 7, 11 8ஆம் இடம். ஸோ இது சம்மந்தப்பட்ட இடத்துல அமரும்போது கண்டிப்பாக 11ஆம் இடத்துல அமரும்போது என்னாகுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு பெரிய ஒரு லக்ஸுரியான திருமண வாழ்க்கை நடத்துறதுக்கு அது தாமதப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆசைப்பட்ட திருமணம், சந்தோஷமான திருமணம் இதெல்லாமே 11ஆம் பாவத்தை தான் சேர்த்து சொல்லணும். அப்போ 2, 7, 11 ஒருத்தருக்கு பாவ தொடர்போடு எந்த ஒரு பாவகிரகங்கள் சேராமல் தொடர்பு வரும்போது கண்டிப்பாக அவங்களோட திருமணம் பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு வக்ரம், அடுத்தது குரு நீசம். குரு நீசம் 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நீசத்துக்குண்டான தன்மை. அப்போ உங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தால் பெஸ்ட்டு. ரொம்ப எதிர்பார்த்தோம்னா அதுக்குண்டான அமைப்பு அவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீசத்துக்கு உண்டான அமைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியே குருவாக வருது அப்படின்னா நீசமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால பிரயோஜனம் அந்தளவுக்கு இருக்காது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அவங்க இருப்பாங்க, பட் எதுலேயுமே ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நம்மளை கேட்கணும், எல்லா விஷயத்தையும் நம்மளை கேட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் வாழ்க்கை துணை இருக்குது.
ஆனால் வாழ்க்கை துணை இல்லாமல் இல்லை, ஆனால் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அதே மாதிரி குரு அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல பொதுவாகவே குரு அஸ்தங்கமாக இருக்குது, 7ஆம் அதிபதியாக இருந்து இல்லை இந்த பாவத்தில் அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை துணைக்கு எதிர்பார்த்த அந்த கெப்பாசிட்டி அந்த அவங்களோட குவாலிஃபை அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அஸ்தங்கம்னா என்ன? அனுபவிக்க முடியாமல் போகிறது. வெளியே பார்த்தா ஓகே, பட் ஆனால் அவங்கக்கிட்ட வாழ்கிறப்ப சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? அதே மாதிரி குரு ராகு கேதுவோட கிரகணமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, குரு கேதுவோடு இருந்திருந்தால் கடன் அதிகமாகிறது, அது ஒரு விஷயம். நல்ல காரியங்கள் தடங்களாகிறது. குரு ராகுவோட சேரும்போது பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுறது. இது இல்லாமல் ராகு கேதுவோடு இணைந்து கிரகணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே திருமணம் சம்மந்தப்பட்டது, பொண்ணு பார்க்கறது, சுப காரியங்கள் எல்லாமே தடங்களாகும் இவங்க ஜாதகப்படி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், அதாவது ஹை டிகிரியாக இருக்கணும், நல்ல ஒரு சந்திரன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்களோட நல்ல ஒரு பாவத்தோடு இணைந்து இருக்கணும். இதெல்லாம் இணைந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை இருக்குது. ஸோ குரு பகவான் முக்கிய பங்கு வகிக்குது. கோச்சாரத்திலையும் 2ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அதோட தசா புத்தி நடக்கும்போது, குரு தசை கிடையாது, 7ஆம் அதிபதி திசை 2ஆம் அதிபதி திசை நடக்கும்போது கண்டிப்பாக திருமணங்கிற விஷயங்கள் அந்த டைமில் தான் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஆண் ஜாதகத்தில் குரு, அதே இடத்துல பெண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட மன ஒற்றுமை நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ குரு சந்திரன், குரு செவ்வாய் இது ரொம்ப நல்ல ஒரு சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரு இதே 7ஆம் அதிபதி குருவோட ஸ்டாரில் இருக்குது இல்லை குருவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட குழந்தைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பேசுறது, எந்த விஷயத்தையும் இவங்க அந்த அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய குறையை சொல்லி திருத்த பார்ப்பாங்க. பட் எப்போவுமே அந்த குறையை சொல்கிற பழக்கம் அவங்கக்கிட்ட இல்லை. ஒரு டீச்சர் மாதிரி இருப்பாங்க, ஒரு ஜட்ஜி ஒரு ஒரு தீர்ப்பு சொல்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ஒரு நல்ல விஷயத்தை திருத்தறதுக்காக தான் ஒரு வாழ்க்கை துணைகிட்ட பேசுவாங்க, இப்படி பண்ணுறணும் அப்படி சொல்லணும்னு நினைப்பாங்களே தவிர மற்றபடி இவங்களோட பழக்க வழக்கம் அது கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா குரு ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கு, நட்சத்திரத்தில் இருக்குது, குருவோட 7ஆம் அதிபதி சேர்ந்துருக்குன்னா அவங்கக்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, ஒரு டீச்சிங் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு இன்னொரு விஷயத்தை என்னன்னு கேட்டால் அப்படின்னா இவங்கக்கிட்ட ஆன்மீகத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் சொசைட்டியில் நல்லபடியாக வாழணும், ஒரு எய்மோடு இருக்கணுங்கிற தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் குரு பலமாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை இவங்ககிட்ட கிடைக்கும். குரு பலவீனாக இருக்கும்போது சுபகாரியங்கள் தடங்கலாகுது, காலதாமதமான திருமணம். பட் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாகவே இருக்கும். எல்லாமே தாழ்த்தி நடக்கும், காலம் தாழ்த்தி நடக்குங்கிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நன்றி.